everyone, this is Vignesh back. வெல்கம் டு விக்னேஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாசிப்பருப்பில் அடை எப்படி பண்ணுறதுன்ட்டு. உங்கள் வீட்லேயும் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கும் தெரியும் அடைனா என்னன்னு தெரியும். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். ಇವತ್ತು ನಾನು ಮಾಡೋದು ಬಂದು ಹೆಸರು ಬೇಳೆಯಲ್ಲಿ ಅಡೆ ಅಂದರೆ ರೋಟಿ ಅಂತ ಕರೀತಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ರೋಟಿ ಅದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. நீங்கள் வெளியே டோமினோஸ் பீஸா அங்கே போய் சாப்பிட்ற பதில் இப்போ லாக்டவுன் பீரியடில் இது ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்லான்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. So this is moong dal. You need to take 500 grams moong dal and soak it in water for 2 hours. Okay, but I have soaked it already for 2 hours. ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க அந்த பாசிப்பருப்பை. அது கூட மிக்சியில் ஆட்டுறப்போ இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணோம். என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறேன். யூ நீட் டு ஆட் திஸ் மணி 6 ingredients while mixing the moong dal. So the first one is ginger, garlic, cloves, sombu, salt and kanja malaga, red chili, dry chili, 15 dry chilies. ஸோ இது 6 ingredients ஆட் பண்ணிக்கணும். அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 3 பூண்டு எடுத்துக்கினா போதும். 3 பூண்டு போதும், 3 பூண்டு போதும். 15 காஞ்ச மிளகா. ஸோ ஆஃப்டர் கிரைண்டிங் தட் ingredients you need to add this onion, coconut, coriander, mint and this green leaves. இது கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி, தேங்காய், வெங்காயம், புதினா. இது 5 பொருளையும் நல்ல சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஸ்மால் யூ ஷுட் சாப் இட் ஸ்மால் பீசஸ். ஓகே இப்போ மிக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஓகே, பூண்டு அண்ட் பூண்டுக்கு வந்து நீங்கள் தோல் உரிக்க வேண்டாம். இதில் ஸ்பெஷலே அதுதான், தோலை உரிக்காதீங்க. டோன்ட் ரிமூவ் த ஸ்கின் ஆஃப் கார்லிக் அண்ட் திஸ் ஜிஞ்சர். and this red chili, dry chili, kanja malaga. You should take 15 dry chilies. Sombu, and you need to add this 500 grams of moong dal. In the moong dal ஊற வச்சிருக்கோம் இல்லையா, the dal which we have soaked 2 hours before. இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம், மிக்சியில் போட்டு அரைக்கலாம் வாங்க. ஸோ யூ நீட் டு மிக்ஸ், யூ நீட் டு கிரைண்ட் இட். கொஞ்சம் தண்ணி, யூ நீட் டு ஆட் லிட்டில் வாட்டர் அண்ட் கிரைண்ட் திஸ். ஓகே, இப்போது கிரைண்ட் பண்ணியாச்சு, மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நைஸாக இருக்கிறது இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாகவும் பண்ணிடாதீங்க. ஓகே, சக்ஸஸ்னா. ஸோ இந்த அளவுக்கு மாவை கரெக்டாக அரைச்சிக்கணும்.
ಈ ರೇಂಜ್ಗೆ ಮಾವನ್ನೆಲ್ಲ ಇದು மாதிரி ಹಚ್ಚಿನ ಪಾತ್ಕೋಂಗ ಈ ಥರ ಗ್ರೈಂಡ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಸ್ವಲ್ಪ ಗಟ್ಟಿ ಇರಬೇಕು, ತುಂಬ ನೈಸ್ ಮಾಡಬೇಡಿ, ரொம்ப நைஸ் பண்ணாதீங்க. அது கூட கருவேப்பிலை சின்ன சின்னதாக இருக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணின்னு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ಆ್ಯಂಡ್ ಆನಿಯನ್ ಬಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಪೀಸಾಗಿರಬೇಕು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಇದ್ರ ಜೊತೆ ಫುಲ್ಲಾಗಿ ಆ್ಯಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. 3 ಆನಿಯನ್ಸ್. ½ கப் கோகனட், அரை மூடி தேங்காய். இது வந்து நல்லா பல்லா கட் பண்ணிக்கணும். and so this mint புதினா இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சைஸ் நல்லா சின்னதாக கட் பண்ணிங்க அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொத்தமல்லி, ஸோ லாஸ்ட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் லாஸ்ட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ಸೊ ಇದು ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಆಗಿದೆ. ಇವಾಗ ಮಿಕ್ಸ್ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಮಿಕ್ಸ್ பண்ணிட்ட அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுக்கலாம். ನಿಮಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಸಾಲ್ಟ್ನ ಹಾಕ್ಕೊಳ್ಳಿ. ಸಾಲ್ಟ್ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. இವಾಗ ನಾವು கிச்சனுக்கு ಹೋಗೋಣ ಬನ್ನಿ. இப்போ நம்ம எப்படி அடையை போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பின்னாடி இந்த மாவை எடுத்து வச்சு தோசை மாதிரி போட முடியாது, அங்கங்கே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் இந்த ಮಾவை. ನೀವು ದೋಸೆ ನಾರ್ಮಲ್ ದೋಸೆ ಥರ ಹಾಕೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಈ ಥರ ಸ್ಪ್ರೆಡ್ ಮಾಡಿಬಿಡಬೇಕು. ಸ್ವಲ್ಪ ಸಣ್ಣ ಇರಬೇಕು, ಸೈಜ್ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ಹೆಂಗಿರೋದು ಅಂತ. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்த பின்னாடி கீழே வந்து ஒரு ரெட்டிஷ் கலராக இருக்கு. அப்போ திருப்பி போடணும், தோசையை திருப்பி போடுங்க, பார்த்து திருப்பி போடுங்க. ಹಂಗಂಗೆ ಚಿನ್ನ ಚಿನ್ನದಾಗ ಒಂದು ಹೋಲ್ಸ್, ಅಲ್ಲಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗ ಒಂದು ಹೋಲ್ಸ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಆಯಿಲ್ನ ಹಾಕಬೇಕು. ஆயிலை போடுங்க, அந்த ஹோல்ஸில் வந்து ஆயிலை போடுங்க, சுற்றியும் ஆயிலை போட்டு விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், திருப்பி போடுறேன், எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த தோசை முன்னாடி பீஸா பர்கர் அதெல்லாம் எதுவும் இல்லை. இதை ಟೇಸ್ಟ್ பண்ணி பாருங்கள். ಇದು ಟೇಸ್ಟ್ ಮಾಡಿ ನೋಡಿ, ನಿಮಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ஸோ இப்போ பாருங்கள், அடை ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல தோணுது. நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் வெரி டெலிஷியஸ், ஐ திங்க் ஸோ. கம் லெட்ஸ் டேஸ்ட். இப்போ சாப்பிட்லாம் வாங்க. ஆக்சுவலி எனக்கு அங்கே சுடுறப்பே எனக்கு வாயில் எச்சு ஊறிச்சு சாப்பிட்ணுன்ட்டு. இது நார்மலாக அப்படியே சாப்பிட்லாம், ஆனால் நான் சாஸ் கூட சாப்பிடுவேன். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இந்த பீஸா பர்கர் அதெல்லாம் எதுவுமே இல்லை இது முன்னாடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே.